எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேர் ஃபாக்ஸிட் பிடிஎஃப். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இப்போது நமக்கு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிகிட்ருக்குறோம். அது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. நெட்டில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறோம். அதில் நம்ம சிக்னேச்சர் ஆட் பண்ணோன்னா தனியாக சிக்னேச்சரை இமேஜ் ஃபைலில் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆப் மூலமாக அந்த ஃபார்மில் எந்த இடத்துல சிக்னேச்சர் போடணுமோ அந்த இடத்துலையே நம்மளோட சிக்னேச்சரை இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன், அதிலே ட்ரா பண்ணி அதே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேறு நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல் பார்க்குறீங்க, சப்போஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், அதில் ஏதாவது அண்டர்லைன் பண்ணணும், அதில் ஏதாவது மார்க்கப் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப்பில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதில் ஏதாவது அண்டர்லைன் பண்ணணும், மார்க்கப் பண்ணணுன்றது எல்லாமே இதில் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணது கிளியர் டாக்குமெண்ட்ஸு செலக்ட் பண்ணாவே போதும். உங்களோட செல்லில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் காட்டும். உதாரணத்துக்கு நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டேன். இதில் நான் என்னோடய சிக்னேச்சர் ஆட் பண்ணுறேன். கீழே சைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் லிஸ்ட்டு, இதில் நான் ஏற்கனவே ஒரு சிக்னேச்சர் வச்சுருக்கேன். நான் இப்போ டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு சிக்னேச்சரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகேவா? இதில் இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எந்த கலரில் வேணும், பிளாக் கலர், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரீன், சில பேர் ஹையர் அஃபிஷியல் க்ரீனில் சைன் பண்ணுவாங்க, அவங்க க்ரீனில் இது பண்ணிக்கலாம். நான் ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் திக்னஸோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 7 பிக்சல், என்ன பிக்சல் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பிக்சல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கரை கொண்டு உங்களோட சிக்னேச்சர் இதிலே ட்ரா பண்ணணும். சிக்னேச்சர், இதான் சிக்னேச்சர்னா ஓகே. இது சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து ஆட் பண்ணுங்கள். சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ சிக்னேச்சர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் லிஸ்ட்டில் வந்துடும். அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஏரியாவில் எங்கே அந்த சிக்னேச்சர் புட் பண்ணணும் அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இப்போ அது சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை இது வேறு என்னாலும் பண்ணால் இப்போ நகர்த்திக்கலாம். இப்போ எந்த இடத்துல அந்த சிக்னேச்சர் லொக்கேஷன் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஆட் சிக்னேச்சர் ப்ராசஸிங் ஆட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் சிக்னேச்சர் இதில் ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த டாக்குமெண்ட்ஸு, இதில் ஒரு கமாண்டு, இந்த பேஜை பற்றி படித்ததில் உங்களுக்கு நாளைக்கு இந்த புக்கை பிடிஎஃப் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது அது என்ன கமாண்டுன்னா கமாண்ட், அதை பற்றி நீங்கள் கமாண்ட் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கிளிக் பண்ணிவிட்டு கமாண்ட் நீங்கள் என்ன அடிக்கணுமோ அடிச்சுக்கலாம். இப்போ என்ன கமாண்ட் அடிக்கலாம், ரீடுன்னு அடிக்கிறேன். ரீடுன்னு அடிச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ அந்த கமாண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்கணுமோ செலக்ட் பண்ணி இந்த இடத்துல அந்த கமாண்டு பேஸ்ட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணோம். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணோன்னா அண்டர்லைன் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எந்த டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணோம், இப்போ இது ஃபுல்லாகவே அண்டர்லைன் பண்ணணும்னா அந்த அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணோம்னா கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் ஆகும். இப்போ எத்தனை 3 லைன் அண்டர்லைன்னா 3 ட்ராக் பண்ணிங்கன்னா 3 அண்டர்லைன் ஆகும். ஒரு நிமிஷம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த டூல் எஃபெக்டிவாக இருக்கும். நான் திரும்பி கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்படி அண்டர்லைன் பண்ணிக்கலாம்.
சரி இது வேணாம், எனக்கு வந்து ஒரு டிசைன் ரவுண்ட் மாதிரி மார்க்அப் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேஜ் படிக்கணும்னா இந்த பேஜ் ரவுண்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் என்னென்ன முக்கியமாக வைக்கிறீங்களோ என்னென்ன கமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்படி வந்து அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணால் அதை கிளிக் பண்ணோன்னா அந்த அட்டாச்மெண்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டாம்ப்பு, நோட்ஸ் எழுதி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ட்ரா பண்ணதை டெலீட் பண்ணால் இந்த எரேஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி வந்து இந்த பிடிஎஃப் ஃப்ராக்ஸி பிடிஎஃப்பில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப்பை எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறதுக்கு வந்து அது என்கரேஜாக இருக்கும். நன்றி, வணக்கம்.